சொல்றாங்க, பார்வதி முதல்ல நீ போய் கதவை தொற. முத்து, இன்னும் 2 பேரும் வந்திருக்கீங்க. இல்ல, தாம்பூல தட்டு வேற இருக்கு. உள்ள வந்து சொல்றேன் போங்க அத்தை. பார்வதி, நானே வெறுப்புல இருக்கேன். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? பார்வதி அத்தை, நாங்க 2 பேரும் அம்மாவோட ஸ்கூல்ல சேரலான்னு வந்திருக்கோம். டான்ஸ் கத்துக்க வந்திருக்கோம். பார்வதி, என்ன கிண்டல் பண்ணி பாக்குறாங்களா? கிண்டல்லாம் நாங்க பண்ண வரல, நிஜமாலே டான்ஸ் கத்துக்க வந்திருக்கோம். 2000 தானே, குருதட்சணை இதுல இருக்கு பாருங்க. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? யாரும் வரலன்னு சொல்லி சிரிச்சுட்டு போறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, நிஜமாலே நாங்க டான்ஸ் கத்துக்க தான் வந்திருக்கோம். யாரும் சேரலையேன்னு நேத்துல இருந்து நீங்க சரியா சாப்பிட கூட இல்ல. இதுக்காண்டி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா? ஏன் எங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாது? இந்த குருதட்சணை இருக்கு, 2 பேத்துக்கும் கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கு. இது பத்தாதா? ஆர்வம் இருந்தா எல்லாரும் கத்துக்க முடியுமா? என்னமோ பூ கட்டுற மாதிரி காரு ஓட்டுற மாதிரின்னு நினைச்சீங்களா? பூவை கையில தான் கட்டுவாங்க, காரை இவர் கையாலையும் காலாலையும் ஓட்டுவாரு. கை காலை வச்சுதானே ஆடுறோம். பிறகு என்ன அத்தை? இதுவும் நல்ல பாயிண்ட் தானே. சும்மா இரு பார்வதி, அவமானப்படுத்துறதுக்காண்டியே இவங்க கிளம்பி வந்திருக்காங்க. இவங்கள வெளியே போக சொல்லு பார்வதி. இது முடியும் பேப்பர் காரு பால் காரு தான் வந்துட்டு போயிருக்காங்க. கிளாஸ்ல சேரணும்னு யாருமே வரல. 2 பேரும் 2000 ரூபாய் ஃபீஸோட வந்திருக்காங்க. முதல்ல வந்த ஸ்டூடெண்ட்டை யாருமே அனுப்பக்கூடாது. இதுக்காண்டி இந்த மாதிரி ஞான சூனியத்துக்கெல்லாம் கத்து கொடுக்க முடியுமா? ஞானம் இருக்கா இல்லையான்னு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? நீ குடிச்சிட்டு வந்து ஆடுவிய ஒரு டான்ஸ், அதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பரதம்டா பரதம். இது எல்லாத்துக்கும் வராது. மாதிரி ஆடுறது பாடுறது இவங்களுக்கு தான் வரும், இவங்களுக்கு தான் வராதுன்னு எதுவும் கிடையாது. கிட்டா யாரு வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம். இங்க செய்யணும் இங்க செய்யக்கூடாதுங்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. எங்களுக்கு ஆட வருதான்னு செக் பண்ணி பாருங்க, வரலாட்டி விட்டுருங்க. விஜயா அவங்க சொன்னதும் வாஸ்தவம் தான், செக் பண்ணி பாத்துருவோம், வரலாட்டி அனுப்பிச்சு விட்டுருவோம். நான் பாட்ட போடுறேன், ஆடுங்க. தூவும் மீனாவும் ஆடுறாங்க, பார்வதியும் சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. நிறுத்துங்க, யார் அது? இதுக்கு பேரு தான் ஆடுறதா? உள்ளே தெரியுது உங்க லட்சணம். இவன் என்னடானா தரையில நீச்சல் அடிக்கிற மாதிரி ஆடுறான். இப்ப தனியா என்னமோ ஆடிக்கிட்டு இருக்கா. தெரியலன்னு தானே கத்துக்க வந்திருக்கோம், கொடுத்தா கத்துக்க போறோம். இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி புனிதமான பரதம் ஆடவே வராது. கத்து கொடுக்காம முன்னாடியே வராதுன்னு முடிவு பண்ணா என்னத்த? வாய்ப்பு கொடுத்தா யாரு வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க சொல்லி கொடுங்க, நாங்க நல்லா ஆடுவோம். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு ஆடவே வராது, வெளியே போங்க. தான் மீனா சொல்றாள்ல, உன்னை தேடி வந்த ஸ்டூடெண்ட் அவ. முதல்ல நீ ஆடு, பார்த்து அவ சரியா ஆடுறாளான்னு பாப்போம். அப்புறம் சேர்க்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணிப்போம். முத்து மொபைல் கேமரால ஷூட் பண்றாரு 2 பேரும் டான்ஸ் ஆடுறது. மீனாவும் விஜயாவும் ஆடுறாங்க. மாத்தி மாத்தி 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. விஜயா டான்ஸ் ஆடும்போது கழுத்து புடிச்சுக்கிறது. மீனா அதை கவனிக்காம நிறுத்திடுறாங்க டான்ஸ. சூப்பர்னு சொல்றாரு. பாட்டை ஆஃப் பண்ணிட்டு விஜயாவை பாக்குறாரு முத்து. முடிஞ்சிருச்சே பாட்டு, இப்படியே எதுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு நிக்கிறீங்க? கைய இறக்க முடியலடா, இப்படிதான் இறக்கணும். ஐயோ என்னாச்சு விஜயா? பார்வதி, என்னன்னு தெரியல, கையையும் இறக்க முடியல, கழுத்தையும் திருப்ப முடியல. பார்வதி, என்னாச்சு இங்க பாருங்க. கொஞ்சா திரும்ப மாட்டேனாடி, முடியலையே. ஐயோ சுளுக்கு பிடிச்சு போச்சே. ஆடியே சுளுக்கு பிடிச்சுக்கிருச்சா? நான் கூட பரதத்துல இது ஒரு யுத்தி, அதனாலதான் திருப்பி நிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உடனடியா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும், வாங்க. வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கா, சுளுக்கு சுந்தரின்னு, நல்லா சுளுக்கு எடுப்பா. இங்க விஜயாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, நான் அவளுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றேன். இங்க என்ன பண்றீங்க? டேய் என்னடா பண்ற? சுத்தி சுத்தி பாக்குற, இப்படியே கைய தூக்கிட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி நிலைமையில எப்படி காருக்குள்ள ஏறுவீங்கன்னு பார்த்தேன். ஆராய்ச்சி உனக்கு ரொம்ப முக்கியமா? ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. நீங்க பயப்படாதீங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அங்கத்த போலாம். வீட்டுக்கு வந்துட்டோம், இறங்குங்க. என்னால முடியாதுடி, கைய அப்படி வச்சுக்கிட்டு இறங்குறது கஷ்டம்தான். ஆனா ஏறின போஸ்ல அப்படியே இறங்குங்க.
இப்படி இறங்குறத பார்த்தா 4 பேரு என்னைய பார்த்து என்ன நினைப்பாங்க? புது அரசியல் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு கேக்குறீங்கன்னு நினைப்பாங்க. இங்க இறங்கி வாங்க. என்னால முடியலடா. இந்த கோலத்துல யாராவது என்னை பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். இப்ப என்னங்க பண்றது? மீனா, ஒரு நிமிஷம் இரு, வர்றேன். இங்க ஏன் பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு வர்றீங்க? நீ இந்த பக்கம் விரிச்சு பிடி, நான் அந்த பக்கம் விரிச்சு பிடிக்கிறேன். யாருக்கும் தெரியாது, அப்படியே கூட்டிட்டு போயிடலாம். நாங்க புடிச்சுக்கிறோம், நீங்க இறங்குங்க காரை விட்டு. வாங்கம்மா, நாங்க தூக்கி புடிச்சுக்கிட்டோம், வாங்கம்மா. கஷ்டப்பட்டு கார்ல இருந்து இறங்குறாங்க விஜயா. மெதுவா கேட்டை சாத்துறாரு. வாங்க போலாம். போடி. அம்மா, வாமா மீனா, உங்க அத்தை கிட்ட பரதநாட்டியம் கத்துக்கிறேன்னு போனா இப்படியும் சண்டை தான் போட்டிருப்பா. அம்மா, அது அவங்களுக்கு அத்தைய பத்தி தெரியாதா? பூமிக்கும் வானத்துக்கும். ஆமாப்பா, எல்லாம் குதிச்சாங்கப்பா. என்னடா போர்வைய போத்திக்கிட்டு வர? அப்பா, போர்வைய போத்தி தான் ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்தோம். கோயில் சிலையெல்லாம் இருக்கும்ல, போஸ் கொடுத்த மாதிரி இருக்குமே, அதே மாதிரிதான் போஸ் கொடுத்துக்கிட்டு அம்மா வருவாங்க. அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க. இருந்தாலும் உனக்கு ஓவரா தெரியல? பரதநாட்டியம் ஆடுற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்ட, அதே மாதிரி வீட்டுக்குள்ள வர்றப்பையும் அதே மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டே வரணுமா? கீழே இருக்கு. என்னால முடிஞ்சா நான் பண்ண மாட்டேனாங்க. எனக்கு என்னம்மா மீனா, என்ன சொல்றா இவ? டான்ஸ் ஆடும்போது அத்தைக்கு கழுத்து புடிச்சுக்கிருச்சு மாமா. கழுத்து புடிச்சுக்கிச்சா? தள்ளுங்க. ஐ ஆன்டி, ஹைஃபை பண்ண சொல்றீங்களா? விஜயா விழுந்து உட்கார்றாங்க. என்னம்மா ஸ்ருதி, நீ வேற. ரோட்ல நிக்கிற தலைவர்கள் சில மாதிரி ஆயிட்டீங்க. அம்மாவுக்கு சுளுக்கு புடிச்சுச்சாண்டா. ஆன்டி, என்ன ஆச்சு? ஆன்டி, என்ன பாருங்க. முடிஞ்சா உன்னை பார்க்க மாட்டேனா ரோகிணி? நீ இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வாமா. என்ன ஆன்டி, உங்களால கழுத்து திருப்ப முடியலையா? நான் ஆசைப்பட்டாமா இந்த மாதிரி இருக்க போறேன், அதனால முடியலம்மா. கைய கூட கீழே இறக்க முடியலம்மா. போறப்ப நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு எப்படி ஆச்சு? ஒண்ணுமில்லடா ரவி, ஒரு நடன போட்டி நடந்துச்சு. அந்த வஞ்சி கோட்டையில ஆடுவாங்கல்ல டான்ஸ், இந்த மாதிரி அம்மாவும் மீனாவும் டான்ஸ் ஆடினாங்க. இல்ல, அம்மாவுக்கு ஒரு பக்கம் லாக் ஆயிருச்சு. நீங்க யூத்தா இருப்பீங்கன்னு நினைச்சேன். டான்ஸ் ஆடினதுக்கே இந்த மாதிரியா? நான் உன்னை சொல்லட்டுமா? என்னங்க இருந்தாலும் இந்த பக்கம் சொல்லுங்க. என்ன, இதுக்குத்தான் எப்பயும் ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிண்டல் பண்றீங்களா? வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன இப்படி உட்கார வச்சுட்டாங்க. நல்ல கதையா இருக்கு. நீங்க ஆடி கழுத்துல சுளுக்கு வந்துருச்சு, அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க 2 பேரும் எதுக்கு ஆன்டிய பார்க்க போனீங்க? இனி அத்தை கிட்ட டான்ஸ் கத்துக்க யாருமே வரலன்னு ஃபீல் பண்ணாங்கல்ல, அதுக்குத்தான் நான் கத்துக்க போனேன். அடிக்கிறா பாரு அப்படியே. ஆன்டி, எங்க போறீங்க? எங்க ரோகிணி அவ? வாடி இந்த பக்கம். உங்ககிட்ட நான் கேட்டேனா என்கிட்ட கத்துக்கன்னு? திட்டம் போட்டு தானே நீங்க 2 பேரும் பண்ணீங்க. நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான். வழியில இருக்கேன், உன் நடிப்ப கொட்டாத. இனி நீங்க தான் மசாஜ் பண்ணுவீங்கல்ல, ஆன்டிக்கு எதையாவது பண்ணி சரி பண்ணி விடுங்க. மசாஜ்ல சுளுக்கெல்லாம் எடுக்க முடியாது ஸ்ருதி, அதெல்லாம் சரியா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும் சொல்றாரு. நீங்க ஏதாவது செஞ்சு கழுத்து பெர்மனண்டா இந்த மாதிரியே மாறிட போகுது. உங்க ரிவர்ஸ் எடுக்கிற கார் மாதிரியே இப்படியே தான் போகணும். முத்து உன்னைய. அம்மாமா வந்துடாதீங்கம்மா, ஆஸ்பத்திரிக்கு போலாமா? ரவி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பார்வதி அத்தை சுளுக்கு சுந்தரியா, அவங்கள கூட்டிட்டு இங்க வர்றாங்க. கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க பார்வதி. பார்வதி, கேக்குது, ஏன் கத்துற? விஜயா, டேப் ரிகார்டர்ல ஸ்டக்கான கேசட் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க. நீ வேற வெறுப்பேத்தாத, வலி எனக்கு உயிர் போகுது. கவலைப்படாத, சுளுக்கு எடுக்கிறதுல இவ ரொம்ப ஃபேமஸ். ஸ்டக்கான ஸ்டேரிங் மாதிரி கழுத்தை திருப்ப முடியாம இருக்காங்க. எண்ணெய ஊத்தி சரி பண்ணுங்கக்கா. ஐயோ வலிக்குதுங்க. ஒன்னும் ஆகாதுங்க, கொஞ்சம் நல்லா நீவி விடணும். உனக்கு வைத்தியம் தெரியுமா? ஏதாவது பண்ணி இன்னும் ஒரேடியா மேல அனுப்பிடாத. என்னம்மா என்ன திட்டுற? கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊத்தி நீவி விட்டா சரியாயிரும். கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் சாஞ்சு படுக்கணும். என்னங்க அநியாயமா இருக்கு, வைத்தியம் பார்க்க வந்துட்டு சாஞ்சு படுக்கணும்னு சொல்றீங்க? அவ விஜயாவை சொல்றாப்பா. சும்மாறா. நீ விஜயாவை கூட்டிட்டு போய் உள்ள படுக்க வை. முத்து, கொஞ்சம் தூக்குப்பா. முத்து, மெதுவா கூட்டிட்டு வாங்கப்பா. ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது. முத்து சொல்றாரு, இந்த சினிமால எல்லாம் அப்பா குழந்தை பிறக்கும் போது இந்த மாதிரிதான் நடப்பாங்க, அந்த மாதிரியே நடக்கிறியப்பா.
உள்ள நல்லா பெண்டு எடுக்கிறாங்க போல இருக்குப்பா. பேசாம இருப்பா. பார்வதி முடியலன்னு கைய உதறிக்கிட்டு வர்றாங்க. பார்வதி அத்தை, என்னாச்சு? கைய வச்சாலே துடிக்கிறாப்பா. அவளை பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு டயர்ட் ஆயிருச்சு. ஃப்ரீ ஆயிருச்சா இல்லையா? அண்ணே, அவ வருவா பாருங்க அண்ணே. வாங்க ஆண்டி. கழுத்து இன்னும் சரியாகலையா? கைய சரி பண்ணியாச்சுங்க. கழுத்தை சரி பண்றதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும். முடியும். படியில தலைய வச்சு படுக்க சொல்லுங்க. நாளைக்கு காலையில சரியாயிரும். ஆண்டி, வெளிய படியில தான் படுக்கணுமா? ஃபர்ஸ்ட் படியா செகண்ட் படியா இல்லாட்டி லாஸ்ட் படியா? அவங்க அரிசி அளக்குற படிய பத்தி சொல்றாங்க. ஓ, பரவாயில்லையா விஜயா? பரவாயில்லங்க. பரவாயில்லையாக்கா, சைக்கிளுக்கு பெண்ட் எடுக்கிற மாதிரி எங்க அம்மா கைய சரி பண்ணிட்டீங்க. இந்தாங்கக்கா. நன்றி தம்பி. ஏம்மா, வர்றேன். அம்மா சொன்னத கேட்டேல்ல, கொஞ்ச நாளைக்கு கைய அசைக்க கூடாதான். இந்த மாதிரி பரதநாட்டியம் கதகளி அந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது. உட்காரு. என்ன அத்தை, இந்த பக்கம் வா. இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் ஏன் அத்தை சந்தோஷப்பட போறேன்? ஆடக்கூடாதுன்னு தானே என்கிட்ட கத்துக்க வர்ற மாதிரி ஒரேடியா என்ன உட்கார வச்சுட்ட. இங்க நான் சுயமா சம்பாரிச்சிருவேன்னு உனக்கு பொறாம. கயானாவின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.